Hello friends, welcome to Python Tamil tutorial part 7. நான் சீனு. போன கிளாஸ்ல ஸ்ட்ரிங் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ அதுலேயே இன்னும் கொஞ்சம் சில மெத்தட்ஸ் பார்ப்போம். இப்போ நார்மலாக பாருங்கள், நான் எழுதி காட்டுறேன். சீனு அப்படின்னு இப்போ எழுதுகிறேன். பார்த்தீங்கன்னா நான் டபுள் கொட்டேஷனில் தான் சீனு அப்படின்னு எழுதியிருந்தேன். இந்த டபுள் கொட்டேஷனில் எது எழுதினாலும் பிரிண்ட் ஆகிடும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த டபுள் கொட்டேஷன் உள்ளார நம்ம என்ன இருக்குது அப்படின்றது ஸ்ட்ரிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது கூட கன்வெர்ட் பண்ணிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா சிங்கிள் கொட்டேஷனில் வந்திருக்கு. என்னடா இவன் கொட்டேஷன் குழப்பிட்டுக்கிறானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக போயிடும், அவ்வளோதான். இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ, அதாவது ஒரு செகண்ட் டுட்டோரியல் நினைக்கிறேன், அதில் வந்து ஒரு வேல்யூ வந்து இன்புட்டை வாங்கி எரர் காட்டுச்சு. அது ஏன் வரல அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பாருங்கள், இப்போ அதே மறுபடியும் எழுதி காட்டுறேன். இன்புட் என்டர் நம்பர், ஏதாச்சும் ஒரு நம்பர் கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷனில் போடணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி நார்மலாக கொட்டேஷனில் அது யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர் கேட்குது. நான் ஒரு 20 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஸில் 20 இருக்கும். நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போது எஸ்ஸில் 20 இருக்கும். நம்ம S+2 அப்படின்னு கொடுத்தோன்னே எரர் காட்டுச்சு. இது ஏன் எரர் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ நார்மலாக எக்ஸ் ப்ளஸ் வேறு வேல்யூலாம் ஆட் பண்ணும்போது வந்துச்சு. இப்போ இது மட்டும் ஏன் வரல அப்படின்னா, இப்போ நம்ம எஸ்ஸில் 20 அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஆனால் அது எப்படி சேவ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். எஸ் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், தெரியுதுங்களா? அதாவது எஸ்ஸில் இந்த நம்ம வாங்கியிருக்க 20 அப்படின்ற வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக போய் சேவ் ஆகிருக்கு கொட்டேஷனில். இந்த ஸ்ட்ரிங்காக இருக்கும்போது ஒரு வேல்யூவை நம்ம ஆட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா அதே தான் இங்கே சொல்லியிருக்கு. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து இல்லை. ஸ்ட்ரிங் நீங்கள் எழுதியிருக்கு பாருங்கள், cannot convert இன்டீஜர் நம்பரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுவும் டைப் பண்ணிடுறதுல எரர் அப்படின்ற மாதிரி. இது மாதிரி எரர் வரும்போது நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போது நான் சும்மா ஒரு ஏஜ் ஒரு 18 கொடுக்குறேன். ஒரு ஏஜ் சும்மா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஏஜ் +2 ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டும்போது எந்த மாதிரி வருது அப்படின்னு பாருங்கள். பிரிண்ட் சீனு இஸ் அப்படின்னு போட்டேன். இப்போ அந்த ஏஜை ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன வரும்னு நினைக்கிறீங்க? நீங்களும் கெஸ் பண்ணுங்கள். நான் பாரு என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எரர் வருது. இங்கேயும் அதே தான். ஏன் எரர் வருதுன்னா இங்கே பாருங்கள், அதே தான் சொல்லுது. அது இன்ட்டு வந்து ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இங்கேயும் அதே தான் வந்துச்சு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதாவது ஏஜ் அப்படின்றத ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த str அதுக்குள்ளார இப்போ நான் 20 அப்படின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்ட்ரிங் வந்து இப்போ 20 வந்து ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கும். இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். சீனு இஸ் ஏஜ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சீனு இஸ் 20 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? எந்த எரரும் வரல. அதாவது நம்ம அங்கே ஸ்ட்ரிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எரர் வந்து எதுவும் வரல. நம்ம ஸ்ட்ரிங்கை மென்ஷன் பண்ணதுனால மென்ஷன் பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வரும். நம்ம அந்த S+1 அப்படின்னும் போது எரர் வந்ததும் அதே மாதிரி தான். நம்ம ஸ்ட்ரிங்காக அந்த வேல்யூ கன்வெர்ட் பண்ணியிருந்தோன்னா அது எரர் சொல்லியிருக்காது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரிங் வந்து இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது 2 கிளாஸ் ஸ்ட்ரிங் எடுத்திருக்கோம். அது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாத கொஞ்சம் தெளிவாய்க்கோங்க. ரீகால் பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸ்லேருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.